ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் போல் வறுக்காத முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த முந்திரியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். ஒரே தான் எல்லாத்தையும் போட்டு அரைக்காமல் 2 ட்ரிப்பாக போட்டு அடிக்க போகிறோம். நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சு அடிக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் 2-3 தடவை அடித்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு பவுட்ரு மாதிரி வரணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க மாய்ஸ்சர் வெளியே ஈரப்பதம் வந்துடும். நம்மளுக்கு ஈரப்பதம் வேண்டாம், கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுமாதிரி ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல. அதையும் போட்டு அரைச்சிக்கிறேன். அதையும் இதே மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனில் 1 கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் முந்திரிக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1 கப் சுகருக்கு ஒரு 4 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் இல்லாமல் அரை கம்பி பதம் வந்தாலும் நம்மளுக்கு காஜு கட்லி சரியாக வராது. அதே மாதிரி ரொம்ப திக்காகி 1 கம்பி பதத்துக்கும் மேலே போயிடுச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக நம்மளுக்கு 1 கம்பி பதம் தான் வரணும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்பீட்லேயே வைங்க. இப்போ பாருங்கள், நுரைச்சிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த முந்திரி பவுடரை இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா உடனே இறுகிடும். ஆனால் அந்த முந்திரியோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. நல்லா கடாயோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்போட சூட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். கடாயோட சூட்லேயே இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயே யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும், திரண்டு வரும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து வெளியே எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த காஜு கட்லி வந்து உருட்டி பிடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போடும்போது கரெக்டாக வரும். ஒரு நிமிஷம் போல் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போனோம்னா ஒரு 4-5 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சிடலாம். லேசான சூடு இருக்கணும். இப்போ நம்ம அந்த மிக்சரை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம பிசைய தான் அதுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிசைய நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மாலிஷ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப உதிரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து சேர்த்துட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நீங்கள் நெய் தடவிட்டு நீங்கள் பூரிக்கட்டையில் கூட தேய்க்கலாம். நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு நல்லா எவ்வளோ தூரம் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ஈவனாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தியில் கட் பண்ணுறத விட இது மாதிரி பீஸா கட்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் வரும். இப்போ நான் அந்த சைடில் அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போடும்போது உங்களுக்கு ஷேப் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சில்வர் லீஃப் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். அது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள் நம்மளுடைய காஜு கட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதே இது வந்து நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா டெக்ஸ்டர் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.